அன்னை தமிழுக்கும் வணக்கம். நான் இப்ப பேச வந்துள்ளது மழைநீரை சேமிப்போம், மண்ணையும் மக்களையும் காப்போம். விதைத்து உழைத்து அறுத்து தின்னும் ஒரு பண்பாட்டை இந்த உலகிற்கு அளித்தது பூர்வக்குடியான நம் தமிழ் குடி. ஆயிரம் ஆண்டுகளாக வேளாண்மை தொழிலில் நம் தமிழர்கள் சிறந்து விளங்கினர் என்பதற்கு சங்கத்தமிழ் நூல்கள் சான்று கூறுகின்றன. வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்த வள்ளுவர் உழவு தொழிலுக்கும் வரைமுறை வகுத்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உழவின் சிறப்பை பதிவு செய்துள்ளார். உழவு அதிகாரத்தில் உழவின் மேன்மை, உழவு செய்யும் முறைகள், உழவனின் பெருமை என்ற சிந்தனைகளை முன்வைத்து உழவை பதிவு செய்துள்ள நேர்த்தியும் செம்மையும் காணலாம். சுழன்றும் பின்னது உலகம், அதனால் உழந்து உழவே தலை என்றும், உழுவார் உலகத்தாருக்கு ஆணை அகுதாற்றாது எழுவார் எல்லாம் பொருத்தி என்றும் நம் தமிழர்களின் உழவு தொழிலின் மேன்மையை திருக்குறள் பட்டம் எடுத்து காட்டுகிறது. விவசாயிகள் உலக தேருக்கு அச்சாணி, உயிரினும் வாழ உழைக்கும் தேனி, ஏரோட்டும் வேலை வயிறு நெருப்பாய் கொதித்து கிடக்குது, அவன் கண்ணில் நீரோட்டம் கண்டும் நம் உள்ளம் எங்கே துடிக்குது. உத்தரிசி வஞ்சரோடு பொங்கல் வைத்து தின்னு மகிழ்கிறோமே, பொங்கல் வைத்து கொண்டாடுவது என்ன? உழவனுக்கு செய்யும் தொண்டா? நமக்கு மனசாட்சி என்ற ஒன்று உண்டா? உழைப்பும் களைப்பும் அவனுக்கு சொந்தம், பிழைப்பும் பெருமையும் உனக்கும் எனக்குமா? ஒட்டிய கண்ணம், உணர்ந்த உதடு, கந்தல் வேட்டி, கசங்கிய சட்டை, இழுத்த வயிறு, ஓய்ந்த கால்களோடு நமக்கு உணவளிப்பவனை நடைபெறுமாய் உழவு விட்டு விட்டு வியர்வை விதைத்து அவன் விளைய வைத்திருக்கும் தானிய முத்துக்களுக்கு அவன் போட்ட முதலுக்கும் கேடாய் விலை வைப்பது என்ன நீதியோ, என்ன தர்மமோ? ஏழை எழுத கண்ணீர் கூர்மையான வாளுக்கு சமம் என்றால் ஏரோட்டுபவன் கண்ணீரும் எரிமலைக்கு சமம்தான், கிரிமலைக்கு சமம்தான். நிலமும் நீர் கடலும் மழையும் நதியும் இயற்கை அளித்த கொடைகள். உலகில் அனைவருக்கும் இதில் சம உரிமை உண்டு. இந்தியா, வங்காளதேசம், சீனா, இந்தியா முதலிய நாடுகளுக்கு இடையிலான நதிநீர் ஒப்பந்தங்கள் முழுமையாக கடைபிடிக்கப்படும் பொழுது இந்திய மாநிலங்களுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் புறந்தள்ளப்படுகிறது. காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு 17 ஆண்டுகள் தாமதப்பட்டு வந்தும் 6 ஆண்டுகளுக்கு பின் மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களின் முயற்சியினால் அரசிதழில் இடம்பெற்றும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காததால் காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு அமல்படுத்தப்படவில்லை. ஆனால் தமிழகத்தின் காவிரி பாசன பகுதியிலான தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்கள் பாதி பாலைவனமாக காட்சியளிக்கிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு தீபாவளி மறுநாள் தொடங்கிய மழை வட மாவட்டங்களான கடலூர், காஞ்சிபுரம், சென்னை போன்ற மாவட்ட மக்களை தண்ணீரிலும் கண்ணீரிலும் தத்தளிக்க வைத்தது. ஏரிகள் நிரம்பி, அணைகள் நிறைந்து, சாலைகளும் வீதிகளும் மழையினால் ததும்பி வழிந்தன. குடிநீருக்கு கூட மக்கள் திண்டாடி நின்றனர். உடைந்த ஏரிகள், துண்டாடப்பட்ட பாலங்கள், சிதைந்த சாலைகள், அழிந்து போன விவசாயம், ஆடு மாடுகள் என இப்பெருமழை நமக்கு பல அனுபவ பாடங்களை நடத்திவிட்டு சென்றிருக்கிறது. அதிக அளவு பெய்த மழையினால் நம் தமிழ்நாட்டில் இருந்து கடலில் கலந்த மழை நீரின் அளவு தோராயமாக 130 TMC. காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பின்படி ஆண்டு ஒன்றுக்கு தமிழகத்துக்கு கர்நாடகம் தர வேண்டிய தண்ணீரின் அளவு 192 TMC. இப்பெருமழையினால் டெல்டா மாவட்டங்களில் இருந்து கடலில் கலந்த மழைநீரின் அளவு தோராயமாக 18 TMC. மழை வெள்ள பேரழிவுகளை உடனடியாக சரி செய்ய வேண்டிய பெரும் கடமை அரசாங்கத்திற்கு இருப்பதை போல ஒரு குடிமகனாக நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரும் பொறுப்பு இருக்கிறது. அது மழைநீர் சேகரிப்பு என்னும் அமுத சுரபிதான். நம்மை வாழ வைக்கும் இந்த பூமி தாய்க்கு நாம் செய்யும் நன்றி கடன் தான் திட்டம். மழைநீர் சேகரிப்பு திட்டம் மண்ணையும் மக்களையும் காக்கும் மகத்தான திட்டம் அல்லவா? மழைநீரை சேகரிக்க வேண்டும் என அரசாங்கம் சொல்வதற்காக காத்திருக்க வேண்டியதில்லை. அது நம் நலனுக்கும் நாட்டு நலனுக்கும் நாம் செய்ய வேண்டிய அத்தியாவசிய கடமை. இது போன்ற பெருமழையை பயன்படுத்தி நிலத்தடி நீரை பெருக்கி நாம் வேளாண்மையை மீட்டெடுப்போம், வெள்ள பாதிப்புகளை தடுப்போம். இனி ஏன் மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம் அனைத்து இடங்களிலும் இதனை செயல்படுத்தி உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். சேமிப்போம், மழை நீரை சேமிப்போம், மீட்டெடுப்போம், நிலத்தடி நீர் மட்டத்தை மீட்டெடுப்போம். நன்றி, வணக்கம்.